ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டெக் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மணி அட்ராக்ஷன் மெடிடேஷன். நம்ம இந்த மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் வாட்டர் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை. 2 மடக்கு வேணால் குடிச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கும். நம்ம பாடி டீஹைட்ரேட்டானா நம்மளுக்கு தேவையான ஆற்றல், அந்த பிராணசக்தியை தண்ணியிலேருந்து தானே கிடைக்கும். தண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. தண்ணியை வைங்க பக்கத்தில், தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லை பெட்டில் வைக்க முடியாது அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் வச்சுக்கோங்க. இல்லை அதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அது மாதிரி இருக்காதிங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ண, இல்லை எனக்கு ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் அதை பற்றி யோசிக்கிறேன், நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை இப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு போய் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச காமெடி, உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஏதாவது விஷயம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஷார்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் ஜாலியாக சிரிக்கிற மாதிரி. கொஞ்சம் சிரிச்சா நம்மளோட செல்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி. நம்ம இப்போ நல்ல நம்ம எந்துவாக இருக்கணும், ஒரு ஜாலி மூடில் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இதில் இருக்கணும். ரொம்ப கவலையாக சோகமாக அப்படிலாம் இருக்க வேணாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் நல்லா அமைதியாக உட்காந்துருக்கேன். என்னோட மைண்டில் ஸ்ட்ரெஸ் இல்லை, ரிலாக்ஸாக இருக்கேன். ஓகேங்களா? சம்மணம் போட்டு உட்காந்துருப்பீங்களோ, காலத்தை கீழே தொங்க போட்டு உட்காந்துருப்பீங்களோ உட்காந்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் மேலே நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரிசீவிங் பொசிஷன் அதுக்கு பேர். 2 உள்ளங்கையும் மேலே நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கை வலிக்கும், ஷோல்டர் வலிக்கும்னா கூட பரவாயில்ல, உங்கள் கம்ஃபர்ட்டை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக ஒரு 2 3 4 5 அந்த கவுண்டிங்கில் வந்துட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருங்க. ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போது ஒரு விஷயம் நாம் செய்ய போகிறோம். அதுக்கு நம்மளோட இஷ்ட தெய்வம், நம்மளோட மூதாதையரோட பிளஸிங்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் பண்ணோன்னா அதுக்கு நம்மளோட மூதாதையர், நம்மளோட முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, காமனாக வேண்டிக்கோங்க. உங்களை முன்னோர்கிட்ட இருந்து உங்களுக்கு பிளஸிங்ஸ் வருது, அவங்களோட எல்லாருமே சேர்ந்து உங்களை ப்ளஸ் பண்ணுறாங்க. ஒரு கோல்டன் லைட்ஸ் உங்கள் மேலே அப்படியே வந்து இறங்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வம்கிட்டையும் ப்ரே பண்ணுங்கள். நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அது ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஆகணும். உங்களோட அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு இப்போது பிளஸிங்ஸ் கிடச்சிருச்சு. அவங்கக்கிட்ட இருந்தும் ஒரு கோல்டன் லைட் வந்து அப்படியே நம்ம மேலே படுறது. அப்போது நம்ம பாடி அப்படியே கோல்டன் கலராக ஜொலிக்குது. அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாடி வந்து இப்போது கோல்டன் கலராக ஜொலிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, உடல் பாகங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ண, நம்மளை நாமே செல்ஃப் ஹீலிங், இது மைல்டு செல்ஃப் ஹீலிங் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம்? நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இதை இல்லைனா நான் சொல்லும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. பாதமே ரிலாக்ஸ். உங்கள் பாதம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நீ முட்டி ரிலாக்ஸ் சொல்லுங்க. வயிறு ரிலாக்ஸ் சொல்லுங்க. முதுகு ரிலாக்ஸ். ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ். கை ரிலாக்ஸ். சீக்ஸ் ரிலாக்ஸ். ஐஸ் ரிலாக்ஸ். மைண்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சதா? இல்லைனா நீங்களே சொல்லுங்கள். சொல்லி உங்களோட பாடி பார்ட்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இமேஜின் பண்ணுங்க. ஜஸ்ட்டு எல்லாம் கண்ணை முடிக்கோங்க. நான் சொல்கிற நேரம் திறந்தால் போதும். இமேஜின் பண்ணுங்க. என்னென்னா, இப்போது ஒரு நல்ல க்ரீனிஷாக இருக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்படியே சில்லுன்னு காற்று வருது. நம்ம மேலே அப்படியே மென்மையாக சில்லுன்னு காற்று விழுது. ஒரு பக்கம் அப்படியே அருவி, லைட்டாக ட்ரிஸ்லிங், மழை சாரல்னு சொல்கிறோம் இல்லையா, லைட்டாக நம்ம மேலே அப்படியே தூவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கன்னத்தில் பட்டு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மனசும் நம்ம உடம்பு எண்ணம் எல்லாம் அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே ரொம்ப நல்ல உங்களுக்கு பிடிச்ச
பூ இருந்தோட வாசம் அப்படியே பூந்தோட்டத்திலேருந்து அப்படியே பூவோட வாசம் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போது உங்களால் இந்த பிரபஞ்சத்தை பார்க்க முடியுது. மேலே பிரபஞ்சம் இருக்குது. டார்க் ப்ளூவில் குட்டி குட்டி ஸ்டார்ஸாக அப்படியே மின்னுது. அந்த வான்வெளி மண்டலத்தில் அந்த நிலவு அப்படியே அதில் மிதக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரம்யமாக ஃபீல் பண்ணுறீங்க. மனசு ரொம்ப லேசாக இருக்குது. இப்போது மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நம்ம மூச்சு விடுறது நம்மளுக்கு ஃபீல் ஆகுதா, நீங்கள் மூச்சு விடுறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு பாருங்கள். இப்போது லைட்டாக நம்ம மூச்சை கவனிங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக நீங்களே மூச்சை இழுத்து வெளியில் விடுங்க. ஒரு 6 to 7 டைம்ஸ் செய்யுங்க. மெதுவாக மூச்சு இழுத்து மூக்கு வழியாக மூச்சு இழுத்து வாய் வழியாக விடுறீங்க. மறுபடியும் மூக்கு வழியாக மூச்சு இழுத்து வாய் வழியாக விடுறீங்க. மறுபடியும் மூக்கு வழியாக மூச்சு இழுத்து வாய் வழியாக விடுறீங்க. மறுபடியும் மூச்சு இழுத்து வாய் வழியாக விடுறீங்க. மறுபடியும் மூச்சு இழுத்து வாய் வழியாக விடுறீங்க. முடிச்சிட்டோம். ஓகேயா? லைட்டாக ஒரு சின்ன பிராணாயாமம் முடிச்சிட்டோம். இப்போது உங்கள் வலது உள்ளங்கையை எடுத்து உங்கள் மார்பு குழி ஹார்ட் சக்கரால வையுங்க. வலது கையை எடுத்து ஹார்ட் சக்கரால வையுங்க. 3 டைம்ஸ் ருப்பீஸ் 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 அப்படி சொல்லுங்கள். அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து நிறையா பார்க்குறீங்களா, அவங்க மணி பேரை சொல்லுங்கள். அவங்களோட கரன்சி பேர். அப்படி இல்லைன்னா மணி மணி மணின்னு காமனாக சொல்லுங்கள். 3 டைம்ஸ் மணி 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 அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது அவங்க கரன்சியோட சிம்பிள் தெரிஞ்சால் அந்த சிம்பிள் கோல்டன் கலரில் உங்கள் மேலே விழுற மாதிரி, மேலேருந்து பிரபஞ்சத்துலேருந்து உங்கள் மேலே கொட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அந்த சிம்பிள்ஸ் அப்படி கொட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கோல்டன் கலர் காயின்ஸ் மாதிரி, அந்த சிம்பிள் போட்ட கோல்டன் கலர் காயின்ஸ் மாதிரி உங்கள் மேலே கொட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நம்ம வலதுகை ஹார்ட் சக்கரால தான் இருக்கணும். இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஹோப்போனோபோனோ மேஜிக்கல் ப்ரேயர் வேர்ட்ஸ் சொல்ல போகிறோம். நான் சொல்கிறேன், ஜஸ்ட் முடிஞ்சால் மனசுக்குள்ளேயே நீங்களும் சொல்லுங்க. டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. டியர் மணி, I am sorry, please forgive me, I love you, thank you. Dear money, I am sorry, please forgive me, I love you, thank you. Dear money, I am sorry, please forgive me, I love you, thank you. Dear money, I am sorry, please forgive me, I love you, thank you. Dear money, I am sorry, please forgive me, I love you, thank you. இப்போ மெதுவாக விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி வேணும், அது வந்தால் என்ன விருப்பம்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஒரு பங்களோ கட்டணும், காரு வாங்கணும், குழந்தைகளுக்கு நல்ல காலேஜஸில் ஸ்கூல்ஸில் சீட்டு வாங்கணும், கல்யாணம் முடிக்கணும். இப்படி என்ன விஷ் உங்களுக்கு இருக்கோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. மனக்கண்ணில் அந்த காட்சியை ஓட விடுங்க. அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. நீங்கள் விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள்
கபர்ட்ஸில் பணத்தை எடுத்து அடுக்கி வைக்கிறீங்க. உங்கள் வேலெட்டில் அந்த புது கரன்சி நோட், உங்களால் அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ண முடியுதா? ஆமாம், நிறையா கரன்சிஸ் உங்கள் வேலெட்டில் இருக்குது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் மணியோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் உங்களோட உயர்வை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரு ராணி வெளியில் நடந்து போனால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படி ஃபீல் பண்ணுங்க. ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ராஜா வெளியில் போனால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படி இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த காசை தனக்கு மட்டும் இல்லாமல் நிறையா அன்னதானம் செய்கிறீங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறீங்க. இதையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறீங்க. இப்போது எல்லாருக்கும் கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதே சந்தோஷத்தோட, அதே உற்சாகத்தோட இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்கிறீங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ மதர் எர்த், பூமி தாயே நன்றி அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கிற அந்த புது கரன்சி நோட்டை எடுத்து ஐ ஆம் மணி மேக்னெட், ஐ ஆம் அட்ராக்டிங் மணி ஃப்ரம் ஆல் த சைட்ஸ், ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ, ஐ ஆம் financially secure, I am financially free. Abundance, wealth, prosperity are mine. Money fills my cupboards, my handbag, my wallet and my bank account. Money comes to me easily and effortlessly. பணமே, நான் உன்னை நேசிக்கிறேன். பணம் என்னை மிகவும் நேசிக்கிறது. தனம், பணம், தினம், தினம். தனம், பணம், தினம், தினம். தனம், பணம், தினம், தினம். என்னை இந்த தியான பயிற்சியை செய்ய வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. என்னோட பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிட்டது. எனது வாழ்க்கை இன்பமாக மாறிவிட்டது. இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்து இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையினுள் அடியெடுத்து வைக்கிறேன். இன்னும் இன்னும் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நான் மாறிவிட்டேன். ஐ ஆம் ரிச், ஐ ஆம் abundant, ஐ ஆம் financially free, ஐ ஆம் success. Thank you universe, thank you mother earth. ஓகே, இப்போ மெதுவாக உங்கள் ஹார்ட் சக்கராலேருந்து கையெடுத்து மெதுவாக 2 கையையும் ரப் பண்ணுங்க. 2 கையையும் தேய்ங்க. தேய்ச்சிட்டு அதை மெதுவாக உங்கள் கண்ணில் 2 உள்ளங்கையையும் உங்கள் கண்ணில் வைங்க. கண்ணில் வச்சுட்டு அதே 2 உள்ளங்கையை கிராஸாக வச்சு உங்கள் ஷோல்டர்ஸில் வைங்க. கிராஸாக உங்கள் ஷோல்டர்ஸில் வைங்க. வச்சுட்டு இப்போ மெதுவாக கண்ணை திறக்கலாம். பக்கத்தில் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து 2 சிப் குடிங்க. அது ஃபுல்லி உங்கள் பக்கத்தில் இருக்கிறனால உங்கள் எனர்ஜிஸோடு அது இன்னும் எனர்ஜியாக இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அதை குடிக்க குடிக்க இன்னும் நல்லா அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ரேயரை 21 days நீங்கள் செய்கிற பட்சத்தில் 100க்கு 200% மணி உங்களை நோக்கி வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அவ்வளவுதான் நண்பர்களே. பிரபஞ்சத்துக்கு நன்றி, பூமி தாய்க்கு நன்றி, மற்றும் இந்த தியான பயிற்சியை செய்த நமது உறவுகளுக்கும் நன்றி. வழக்கமானது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் இப்பொழுது எனக்கு தேவை. அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். தேங்க்யூ.